Hey guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துருக்கு விவோடி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Xiaomi அவங்களோட 11i Hypercharge அதுக்கப்புறம் 11i 5G அப்படிங்கிற ரெண்டு மொபைலுமே வந்து இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைலில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த மொபைலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விவோடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா விவோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi பார்த்தோம்னா அவங்களோட 11i 5G அதுக்கப்புறம் 11i Hypercharge 5G அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மொபைலுமே வந்து இந்தியாவில் ஜனவரி 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி சிமிலர் ஸ்பெக்ஸை வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெண்டு மொபைலுக்குமே இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மொபைலோட சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இந்த ரெண்டு மொபைலுக்கு சிமிலரான டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட 360 Hz டச் சாம்பிளிங்கோட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம்னா 1200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து ப்ரைஸ் அந்த மாதிரி, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரெண்டு மொபைலுக்கான சிப்செட் பார்ப்போம். சிப்செட் அதாவது SoC. இந்த ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணிக்கிற SoC பார்த்தோம்னா கிட்டத்தட்ட போன வருஷம் பார்த்தோம்னா இவங்களோட சிப்செட் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek பற்றி தான் சொல்கிறேன். MediaTekோட Dimensity 920 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டில் பார்த்தோம் அப்படின்னா Cortex A78 வந்து 4 கோர்ஸும் அது வந்து 2.5 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து Cortex A55 பார்த்தோம்னா ஒரு 4 கோரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 GHz வரைக்கும் வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து CPU வந்து வேறு லெவல் CPU தான். GPUக்காக வந்து Mali G68 MC4 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு சிப்செட்டு தான் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரச்சனையே இல்லை, ஆனால் ஆப்டிமைசேஷன் மட்டும்தான் பண்ணணும். அதை வந்து Xiaomi தான் பார்க்கணும் அந்த விஷயத்த. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோரேஜும் ரேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் பார்த்தோம்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. 6+128 8+128 GB ரேம் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து UFS 2.2 ஸ்பீடோட வருது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பேண்டபிள் வந்து 1 TB வரைக்கும் உங்களால் வந்து SD கார்டு யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் பார்த்தோம்னா இந்த விஷயம் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அது மொபைலே இல்லைங்க. கண்டிப்பாக அது மொபைலே கிடையாது. நான் எதை சொல்கிறேன்னா கேமரா கிடையாது, கேமராஸ். அதாவது இந்த ஃபோனில் பார்த்தோம்னா ரியலில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு 108 மெகாபிக்சல் சாம்சங்கோட GM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.89 அப்பச்சரில் ஒரு மெயின் சென்சார். பிரச்சனையே கிடையாது, மெயின் சென்சார் நல்ல சென்சார் தான். ஆனால் பாக்கி வர ரெண்டுத்துக்கும் மனசை தேர்த்திக்கணும். என்னென்னா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தோம்னா அது 108 மெயின் சென்சாரோட நிறுத்திக்கலாம். 8 மெகாபிக்சலும் 2 மெகாபிக்சல் எந்த காலத்தில் ட்ரிபிள் கேமரான்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது வச்சுருக்காங்க. இல்லைன்னா அது யூஸ்லெஸ் கேமராஸ். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகாபிக்சல் f2.45 வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் பின்னாடி ட்ரிபிள் கேமரான்னு கொடுத்துட்டு இப்படி கொடுக்கறது வந்து ரொம்ப மோசம். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த ரெண்டு மொபைலுக்கான சிமிலாரிட்டிஸ். அடுத்தது நம்ம டிஃப்ரென்ஸை பார்ப்போம். டிஃப்ரென்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஆரம்பிக்கும். பேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா Xiaomi 11i 5Gயில் வந்து ஒரு 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 11i Hyperchargeல பார்த்தோம் அப்படின்னா 250 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 4500 mAh தான். ஆனால் வந்து ரெண்டு பேட்டரியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு 120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க.
ஸ்ப்ளிட் பேட்டரி வைக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். அதே மாதிரி வந்து பேட்டரி ஹெல்த் வந்து சீக்கிரமாகவே வந்து அடி வாங்கும். ஏன்னா ஸ்ப்ளிட்டாக வச்சுருக்காங்கல்ல, அதாவது வந்து பேட்டரியோட ஏஜிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். அதனால ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வந்து திரும்ப ஒரு புது பேட்டரி வந்து நம்ம வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். இது வந்து அவங்களோட டெக்னிக், யோசிச்சு வைங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா Xiaomi 11i Hyperchargeல வந்து IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரேட்டிங் இருக்குது. அதனால இது வந்து நீங்கள் தண்ணிலையும் இல்லை டஸ்ட் பட்டாலும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த மொபைலில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. 2 மொபைல்லையுமே வந்து இன்னொரு சிமிலாரிட்டி நான் மறந்துட்டேன். 2 மொபைலுக்குமே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. ஓகே ஜஸ்ட் ஜோக்கிங். ஏன்னா வந்து 2லுமே 5G போட்டுட்டாங்க, அதனால 5G இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த 2 மொபைலோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரே ப்ரைஸிங் கிடையாது, கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் போட்டு வச்சுருக்கேன். 11i 5G பார்த்தோம் அப்படின்னா 6+128க்கு வந்து 25,000ம் 8+128க்கு வந்து 27,000ம் வந்து ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 11i Hyperchargeக்கு வந்து 6+128 வந்து 27,000ம் 8+128க்கு வந்து 29,000ம் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாமல் இந்த மொபைல் பார்த்தோம்னா ஜனவரி 12ஆம் தேதி தான் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த லான்ச்சுக்கு வந்து லான்ச் ஆஃபராக வந்து ஒரு 1,500 வந்து 11i 5Gக்கும் ஒரு 2,500 வந்து 11i Hypercharge 5Gக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பழைய மொபைலை வந்து இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா 4,000 வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட் அது மட்டும் இல்லாமல் mi.indiaவில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து தான் வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2 மொபைல்ஸோட ஓவரால் ஸ்பெக்ஸ் அது மட்டும் கிடையாமல் இதோட ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதோட கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். ஓகே, இந்த 2 மொபைலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வந்து 25,000 இந்த மொபைல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Xiaomi 11i 5G அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து 25,000 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் சார்ஜ் பார்த்தோம்னா 27,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் 2,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக வரும். அதை யோசிச்சு வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து புதுசு கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 67 வாட்டுக்கும் 120 வாட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு 0 to 100 வந்து ஒரு 15 மினிட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடும். ஆனால் இதே வந்து 67 வாட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி வந்து 1 hour கிட்ட வந்து எடுக்கும்னு சொல்லலாம். ஒரு 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் சார்ஜ் ஆகிட்டு ஒரு மொபைலை கொண்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களா? ஏன்னா வந்து அதோட லைஃப் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த 120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அந்த மொபைலுக்கு போகலாம். இல்லை எனக்கு ஸ்பெக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து 30,000 வந்து பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கிற ப்ராசஸர் மொபைல்ஸே வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. இந்த மொபைலுக்கு போகிறது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நல்ல மொபைல் தான். ஆனால் வந்து ப்ரைஸிங் வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டாங்க. ப்ரைஸிங் வந்து Xiaomi கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் வந்து ஹிட் ஆகும். இன்னுமேல் தான் தெரியும் இந்த மொபைலோட ரேட் இறங்குதா இல்லை ஏறுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா Xiaomi அவங்களோட ப்ரைஸிங் ஸ்கீமை வந்து என்றைக்குமே வந்து ரெடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியாது. அந்த மொபைலுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸிங் ஏற்றதாக பார்ப்பாங்க. அதனால யோசிச்சு இந்த மொபைலை வாங்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா கீ ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 மொபைலுக்குமே வந்து சிமிலராக தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து அந்த சார்ஜிங்கும் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுதே தவிர வேறு எதுவுமே அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு யோசிச்சு வந்து இந்த மொபைலுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VYT சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ விமல் சைனிங் ஆஃப். பை பாய்.